வினோத் பிறந்தது இந்த இடத்துல தான். இவங்க அம்மா 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 போட்டோ. வினோத்துக்கு ரொம்ப பிடிச்சமான அம்மா. அவங்க டூருக்கு போனோம். எங்களை வந்து வினோத் ரொம்ப வம்பு பண்ணி கூப்பிட்டான். அம்மா நான் வரலடா அப்படின்னு வம்பு பண்ணி எங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போனான். டூருக்கு போயிட்டு வந்தோம். ஒரு வாரத்திலேயே அம்மா நான் ஒன்றும் அவனால் அதுலேருந்து மீண்டு வரல. அம்மா அவங்க எந்த அளவுக்கு செல்லமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அம்மா ஊர் புகழ் போல எடுத்தான் சம்பாதிக்கிறது எங்களுக்கு தான் கொடுக்குறது. எல்லாருக்குமே அவன் நல்லதை தான் செய்வான். அவனுக்குன்னே வச்சுக்க மாட்டான். ஏன்னா காசு வேணும்னு கேட்கவே மாட்டான். ஏன்னா அவனே எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவான். இப்போ எப்படி இருக்கு உங்க தம்பியை வந்து டிவியில பார்க்க? சந்தோஷமா தான் இருக்கு. பிரச்சனை இல்லாம போனா சந்தோஷமா இருக்கும். பார்க்கும்போது ஒரே சண்டையாகுதா. இப்போ இங்கே எப்படி இருக்கிறான்னா அப்படி தாங்க இருக்கிறான். அதாவது நல்லா விளையாடுறது, எல்லாரையும் போய் செம்ம சேட்டை பண்ணுறது, எதனா ஒன்று பேசலாம் அவங்க ஃப்ரெண்டுங்க சிரிப்பாங்க. அவன் இங்கே எப்படி இருக்கிறான்னா அப்படி தான் அங்கே இருக்கிறான். பின்னாடி பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இங்கே நடந்ததே கிடையாது. அவன் உன்னை திட்டினமா உன்னை திட்டிடுவான். அந்த பின்னாடி போய் பேசுகிற பழக்கமே அவனுக்கு கிடையாது. அதில் கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா தாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா இருக்கிறோம். 200 வருஷமா இருக்கு. இதில் மொத்தம் இந்த வீட்டில் வந்து ஒரு 60 பேர் 70 பேர் மொத்தமாக ஃபேமிலியாக இருந்தோம். இந்த வீட்லயா? இந்த வீட்ல. அப்ப இந்த ஃபேமிலியை பாத்துக்கிட்டதெல்லாம் எப்படி தான் பார்த்தோம். இது கல்யாணத்துக்கு வருது. அது அவங்க வினோத் குழந்தை. ஓ குழந்தையா? அது பொண்ணு பொண்ணு. எங்க ஃபேமிலி வந்து ஒரு கச்சேரி ஃபேமிலி. கீபோர்டு ட்ரம்ஸ் யாரெல்லாம் அண்ணனுங்க எங்க பெரியம்மா பசங்க எல்லாமே. அதுல இருந்து சின்னதுல இருந்து வினோத் அப்படி போய் தான் அது பாடினது வினோத் பாண்ட கேசட். ஓ எப்படி இருக்காரு பாருங்க. அப்போ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கேரக்டர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவங்களோட வந்து வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த வீடை பத்தி ஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு. இப்போ அவங்க வந்து வேற இடத்துல இருக்காங்க. பட் இன்னமும் இந்த வீட்டில் அவங்க அக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் அவங்க அக்கா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க வந்து இவங்களோட அக்காவா? கானா வினோத் அவங்களோட அக்காவா? மொத்தம் எத்தனை பேர் உங்க ஃபேமிலியில? மொத்தம் ஒரு 8 பேருமா. 8 பேரா? 8 பேரு. அதுல வந்து வினோத் தான் லாஸ்ட். இப்ப இந்த வீட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கானா வினோத் அவங்க இருந்தாங்க. பிறந்தது இங்க தான். இந்த வீட்டு தானா? கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா இருக்கிறோம். 200 வருஷமா இருக்கு அந்த வீடு. நாங்க எங்க தாத்தா எங்க அத தலைமுறையா இப்போ நாங்க இருக்கிறோம். வினோத் பிறந்தது இந்த இடத்துல தான். இந்த வீட்ல தான். இப்ப கல்யாணம் ஆயிட்டு இப்ப வந்து வியாசர்பாடி போயிருக்காங்க. ஓகே. இந்த போட்டோலாம் எப்ப எடுத்தது? இதெல்லாம் மேரேஜுக்கு எடுத்தது. இந்த மாலைலாம் அவங்களுக்கு கொடுத்ததா இல்ல? அவங்களுக்கு கொடுத்தது. இது மாதம்மாக்கு போட்டது. அவங்களுக்கு கொடுத்த மாலைலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இது வச்சு. ஆனா நிறைய கிஃப்ட்டுங்க வந்தது அவனுக்கு. வந்து இதுவெல்லாம் வந்து ஃபுல்லா போட்டோங்க தான். அந்த கல்யாணத்துக்கு ஒரு போட்டோங்க தான் அதிகமா வந்தது. போட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வந்தது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த போட்டோ தான் வந்தது அதிகமா. இது வந்து சொந்த வீடாக்காது? சொந்த வீடு. ஸ்டார்டிங்ல இருந்தே சொந்த வீடா இல்ல ஏதாவது வாடகை வீட்ல அப்படி இருந்து? அம்மாவுக்கு வந்து 4 அக்கா தங்கச்சிங்க ஒரு பையன் பக்கத்துல இருக்கிறாரு. அவங்க எல்லாமே மொத்தத்துல இறந்துட்டாங்க. இதுல மொத்தம் இந்த வீட்டுல வந்து ஒரு 60 பேர் 70 பேர் மொத்தமா ஃபேமிலியா இருந்தோம். இந்த வீட்லயா? இந்த வீட்டுல இந்த வீடு அடுத்த வீடு அந்த மாதிரி இந்த காம்பவுண்ட்ல இன்னும் வெளியில இருந்து உள்ள இருந்தோம். எங்க ஃபேமிலி வந்து ஒரு கச்சேரி ஃபேமிலி. கீபோர்டு ட்ரம்ஸ் யாரெல்லாம் அண்ணனுங்க எங்க பெரியம்மா பசங்க எல்லாமே. அதுல இருந்து சின்னதுல இருந்து வினோத் அப்படி போய் தான் சின்ன வயசுலயே சின்ன பையனா இருக்கும் போதுவே அவன் பாடி ப்ராக்டிஸ் இது பண்ணி கச்சேரிங்களை பாடி அப்புறம் கோயிலுங்களுக்கு பாடி அப்படிதான் கொஞ்சம் இதுவாக ஆன பிள்ளை. எந்த வயசுல ஃபர்ஸ்ட் பாட்டு பாட ஆரம்பிச்சது? கச்சேரி போனது 5 வயசு 6 வயசு 7 வயசு இருக்கும். அவளை சின்ன வயசுல தான் பண்ணான். எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு தம்பியா? அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு? சம்பாதிக்கிறது எங்களுக்கு தான் கொடுக்குறது. அது அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கே தெரியும். அப்படியா? எல்லாருக்குமே அவன் நல்லதை தான் செய்வான். அவனுக்குன்னே வச்சுக்க மாட்டான். இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வச்சுன்னு அதை செலவு பண்ண மாட்டான். எவ்வளவு வருதோ அது அவ்வளவுதான். 2 நாள் கழிச்சு பார்த்தா அவ்வளவுதான் இருக்கிறது அப்படியே செலவு பண்ணிடுவான். எனக்கு இப்போ எதனா ஒரு காசு வேணும், என்ன காசு வேணும்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவனே எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவான். அதனால எங்களுக்கு ஒரு கிஃப்டே கிடைச்சான். ஏன்னா இந்த காலத்துல வந்து அண்ணன் தங்கச்சிங்களோ அக்கா தங்கச்சிங்களோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணா எங்க அம்மா அண்ணனுக்கு இவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஒரு என்ன ஃபங்க்ஷன் நம்ம இதை செய்யணும்னா இவன் தான் செய்யட்டும் அவன் தான் செய்யட்டும்ல, இவன் தான் செய்வான். இப்ப எப்படி இருக்கு உங்க தம்பியை வந்து டிவில பாக்க பிக் பாஸ்ல பாக்க? எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. நல்லபடியா பிரச்சனை இல்லாம போனா சந்தோஷமா இருக்கும்.
ஏன்னா அதை பார்க்கும்போது பார்க்கும்போது சண்டையாகுதா, ஏதோ போயிட்டு இருக்கு. நல்லபடியா போனா சந்தோஷம். உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்திருப்பீங்களா உங்க தம்பிய? எந்த வாரம் வந்து ரொம்ப பிடிச்சது? இந்த வாரத்துல சூப்பரா விளையாண்டாரு அப்படின்னு எந்த வாரம் ரொம்ப பிடிச்சது? எப்பவுமே இங்க வந்து ஒரு நார்மலாவே தான் இருப்பான். இப்போ இங்க எப்படி இருக்கிறானா அப்படிதான் இருக்கிறான். அதாவது நல்ல விளையாடுறது, எல்லாரையும் போய் செம்ம சேட்டை பண்றது, இப்ப ஃப்ரெண்டுங்களா அங்க நின்று கலாய்க்கிறது, எதனா ஒன்று பேசினா அவங்க ஃப்ரெண்டுங்க சிரிப்பாங்க. அவன் இங்க எப்படி இருக்கிறானா அப்படித்தான் அங்க இருக்கிறான். அது ஒரு மாற்றம் கிடையாது. இப்ப ஒரு சில டைம்ல இந்த பின்னாடி பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்கறப்ப எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இங்க நடந்ததே கிடையாது. உன்னை திட்டினமா உன்னை திட்டிடுவான் நேர்ல. ஆமா, உன்னை பேசணுமா பேசிடுவான். அந்த பின்னாடி போய் பேசுற பழக்கமே அவனுக்கு கிடையாது. அதுல கேட்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா தாங்குது. ஏன்னா இங்க நான் பார்த்தது கிடையாது. அவங்க ஃப்ரெண்டுங்களை கட்டல சொல்லுவாங்க, பின்னாடி பேசுற பழக்கம் அவனுக்கு கிடையாது. கத்துவான், கொல்லுவான், பேசிடுவான், அவ்வளவுதான், சாலாயிடுவான். அதுதான் அவனுடைய ஒரு இது. ஓகே. அப்படி இந்த பக்கம் திரும்பினா நிறைய போட்டோ ஃபுல்லா அவரோட போட்டோஸாவே இருக்கு. இது என்ன போட்டோ? இது எப்ப எடுத்தது? இது கல்யாணத்துக்கு எடுத்தது. அது அவங்க வினோத் குழந்தை. ஓ, குழந்தையா அது? பொண்ணு, முத பொண்ணு. ஓகே. அவங்க பேர் என்ன? பிரகியா. அங்க மேல இருக்க அந்த போட்டோ ஃப்ரேம் அது பாக்கியலட்சுமி, வினோத் குமார் கல்யாணம் மேரேஜ்க்கு. ஓகே. இங்க இந்த போட்டோ ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட போட்டோ வச்சிருக்கீங்க. இது எதனாலமா? இது பத்திரிக்கையா? அது பத்திரிக்கை. ஓகே ஓகே. பத்திரிக்கையே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. இதெல்லாம் யாரோட போட்டோமா? இது யாரோடது? இது அப்பா. அப்பா? ஆமா, உத்திரன். அப்பா எப்ப தவறுனாங்க? அவரு 96ல இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? படிக்கிறான், படிக்கிற சின்ன வயசு, அவ்வளவு இதுவா தெரியாதவனுக்கு. இது எங்க பெரியம்மா பையன், இது எங்க அக்கா. ஓகே. இது அக்காவா? அது நிர்மலா. இந்த சின்ன போட்டோ? சின்ன போட்டோ. ஓகே ஓகே. அவங்க தவறிட்டாங்களா? ஆமா, தவறிட்டாங்க. ஓகே ஓகே. இவங்க அம்மா. அம்மா அம்மா போட்டோ. வினோத்துக்கு ரொம்ப பிடிச்சமான அம்மா. அவங்க அம்மா பிள்ளையா இருக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகே. அவங்க அம்மா எப்ப தவறினாங்க? அம்மா 2 வருஷம் தவறு. எவ்வளவு க்ளோஸ் அம்மாவும்? ரொம்ப க்ளோஸ். அது அதாவது ஒரு அம்மாவா பார்க்க மாட்டான், ஒரு ஃப்ரெண்டா பார்த்து கேலி பண்ணிப்பா. அவங்க ஃப்ரெண்டுங்களாம் திட்டுவாங்க, ஏடா ஒரு அம்மாவா பாக்குறியா, அப்படி கிண்டல் பண்றியாடா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படிதான் சிரிச்சுக்கின்னு ஒரு ஜாலியா இருப்பாங்க. ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னீங்க அப்பா தவறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 96லயே தவறிட்டாரு. அப்படின்றப்போ இவ்வளவு பெரிய ஃபேமிலி, மொத்தம் 8 பேர் இருக்கீங்க ஃபேமிலில. இப்ப இதுக்கு இடையில இருக்கிறது வந்து ஒரு அக்காவை தவிர்த்து இப்ப இருக்கிறது வந்து 3 பேரு, நான் ஒண்டிதான் இருக்கிறேன். 4 பேர். 4 பேர் தவறிட்டாங்களா? தவறிட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த ஃபேமிலியை பாத்துக்கிட்டதெல்லாம் எப்படி? வினோத் தான் பார்த்தான். வினோத் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்யுது. அப்புறம் இன்னொரு தம்பிக்கிறாங்க, கொடுப்பாங்க. 3 பேரும் சம்பாதிச்சு பார்க்கணும். அதுல வினோத் வந்து கொஞ்சம் நல்லா, அவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறது. இந்த ஆரம்ப காலத்துல இந்த இவர் இருக்கிறதுலே கடைசி தம்பி இவர் தான், கடைக்குட்டி. அப்ப ரொம்ப செல்லம்ல. ஆமா, மொத்தம் 60 பேர்லயே எங்க 60 பேரா நீங்க? அதான் எங்க பெரியம்மா ஃபேமிலி. இந்த அவரு ஒரு அண்ணன், இது ஒரு பெரியம்மா பொண்ணு, இது எங்க சின்ன அக்கா பையன், எல்லாம் மொத்தம் நம்ம ஊரே ஒரு ஃபேமிலி போலதான். ஆமா. அதனால இது இங்க வந்து ஒரு அவனுக்கு கேட்க வேண்டிய வேல்யூ இல்ல, எல்லாமே ரொம்ப இதுதான். அவன் ஏதாவது சேட்டை பண்றது, இப்ப அங்க போனாலே பிக் பாஸ் ஒரே கலாய்ச்சிட்டே இருக்காரு, எல்லாரையும் ஜாலியா பேசுறது. எப்படி ஃபேமிலிக்குள்ள எப்படி இருப்பாரு? அதே தான் இங்க எப்படி இருக்கிறோன்னா அப்படிதான். அதாவது இங்க எனக்கு என்ன இவன் வந்து இப்படி சும்மா கேலி பண்ணிக்கிறானே அப்படின்னு சில டைம் என்னையே கூட பண்ணுவான். எனக்கு கோவம் வரும். திட்டுவீங்களா? அடிச்சுதான் உண்டா அவர்? இன்னைக்கு அது நீங்க அக்கா வர அடிக்கலாம் மாட்டேன், ஒரு ஜாலியா திட்டுவேன், ஜாலியா விளையாடுவேன். அப்புறம் அவன் வந்து சாலாயிடுவான். என்னை பொறுத்தவரைக்கும் அவன் எப்படி அது உள்ள இருக்கிறது, இங்க இங்க எப்படி பண்றோம்னா அதே போல தான் அங்க இருக்கிறான். உங்களுக்கு இன்னும் உங்க தம்பி இன்னும் எவ்வளவு நாள் வந்து பிக் பாஸ்ல இருக்கணும்னு ஆசை? எத்தனை நாள் இருக்கணும்? 100 நாள் வரைக்கும் இருக்கணும்னு தான் எண்ணம். கேம் எப்படி ஆடுறான், எப்படி பண்றான்ன்றது நல்லா ஆடிட்டு நல்லா வெற்றியோடு வரணும்னு தான் எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் எதிர்பார்த்துனுக்குறோம். இப்ப வெளிய போறப்பெல்லாம் கேக்குறாங்களா உங்க தம்பி உள்ள பிக் பாஸ்ல இருக்காரே? இந்த இடத்துல ஏற்கனவே தெரியும் வினோத் என் தம்பின்னு. நார்மலா வேற எங்கன்னா போனா எல்லாமே கேக்குறாங்க, வினோத் பிக் பாஸ்ல இருக்கிறாப்ல அப்படின்னு. நீங்க சொல்வீங்களா ஓட்டு போடுங்க என் தம்பிக்கு? சொல்லுவேன். நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ரெகுலரா பாப்பீங்களா பிக் பாஸ்? பாக்குறேன். உங்களுக்கு நீங்க இந்த வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து இந்த டைம் பாக்குறப்ப தம்பி கஷ்டமா இருந்துச்சு? ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப லிமிட்டடா தான் கொடுப்பாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸா இருக்கும். இந்த டைம் பாக்குறப்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு சாப்பாடு விஷயத்துல வந்து அவங்க சாப்பிடணும்னா ஒரு கொஞ்சம் சாப்பாடு கடன்னு சாப்பிடணும்.
ஃபர்ஸ்ட் பொறுமையா வச்சுட்டு இங்க அங்க வந்து அப்படி சாப்பிட முடியாது. அந்த சாப்பாடு வந்து எதிர்பார்க்குற டைம்ல கிடைக்காது. ஆனா எல்லாமே இருக்கு, அவனுக்கு எதுவுமே இல்லாம இல்ல, சாப்பாடுலாம் அங்க எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ இங்க வந்து திடீர்னு பஸ் எடுக்க திடீர்னு சாப்பிடணும், அந்த மாதிரி அங்க இது பண்ண முடியாது. அது ஒரு கேம்ஸ், அது எப்படி மொத்தமா சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிற ப்ராப்ளம். உங்க வீட்டுல எனக்கு பார்த்ததுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 2 பூஜை அறையுமே வச்சிருக்கீங்க. ஒண்ணு வந்து தமிழ் கடவுள் எல்லாம் வச்சிருக்கீங்க, இன்னொன்னு வந்து மாதா அதுவும் வச்சிருக்கீங்க. இது எதனால 2 சாமியுமே கும்பிடுவீங்களா? 2 சாமியும் கும்பிடுவோம். இது வந்து அதிகமா பாட்டு பாடி முன்னுக்கு வந்தது மாதாம்மா பாட்டு தான் அதிகமா பாடி இருக்கிறான். இந்த நடப்பாதை போகும்போதெல்லாம் எப்படி வருஷத்துக்கு 2 பாட்டு, முதல்ல ஒரு 5 பாட்டு 6 பாட்டு விட்டுருந்தான். இப்போ 3 பாட்டு 4 பாட்டு. அந்த திருவிழா வந்தாலுமே வினத்து பாட்டு போகாம நடப்பாதை கிடையாது. அதனால அந்த சாமியும் மாதம்மாக்கு 2வது மாதம் அங்க சுருவம் இருக்காங்கல்ல, அங்க நம்மளது வந்து அம்மா சாவறதுக்கு முன்னாடி இருந்து தொடங்குனதுல இருந்து அந்த கோயில் நம்ம ஒரு மரியாதை செய்ய ஆரம்பிச்சோம். மாலை அதுல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம தான் செஞ்சுருக்கிறோம். இப்போ ஏற்பாடு பண்ணி வினத்தை செஞ்சுருக்கிறோம். அது என்னம்மா கேசட், பழைய கேசட் மாதிரி இருக்காது, எடுங்க அப்படி. அது பாடினது வினத்து பாடின கேசட்டுமா. ஓ அப்படியா? அந்த வயசுல எப்படி இருக்காரு பாருங்க. அப்போ இது வினோத், இது ஜெகன், 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. வாலிபர்கள் காணாவா? இது வந்து என்ன அப்பவே வந்து இது சிடி மாதிரி போட்டு வித்துருக்காங்க. இது முதல்ல அப்படித்தான் வந்தது, இப்போதான் பென்ட்ரைவ்ல எழுதிக்கிறாங்க. இது மாதாம்மா பாட்டு உள்ளேயும் அச்சடிச்சிருக்காங்கப்பா. இது எதை பத்தின பாட்டு? அதுதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லாம அந்த பாட்டு தானே அது? இப்ப இதெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இதை அழகா வச்சிருக்கீங்க, மெயின்டைன் பண்றீங்க. அது நிறைய இருந்தது, அது எங்க எடுத்து வச்சிருக்கீங்க? அது எங்க மரிய வாழ்க்கை இதுவும் வந்து இவரா பாடின பாட்டு, எழுதி பாடின பாட்டு. இது வரைக்கும் எவ்வளவு கேசட் போட்டிருப்பாங்க? இன்னும் எவ்வளவு கேசட் இருக்கும்? 600 கேசட். 600 கேசட் இருக்கா? அப்போலாம் கேசட் தான் நிறைய வந்தது. இப்போதான் கேசட் பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிறாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க? இந்த கேசட்டா போட்டு விற்பாங்களா? கடையில கொடுத்துருவாங்க, அவங்க கடைக்காரங்க வந்து வாங்கிட்டு போட்டு அவங்க சேல் பண்ணிப்பாங்க. ஓகே. ரெக்கார்டிங் போடுறது எந்த கடை கொடுக்குறாங்களோ பண்ணிட்டு பாட்டு வந்துருவாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த டிராஃபி பத்தி சொல்லுங்கம்மா. இந்த டிராஃபி பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா முன்னாடி ரொம்ப வாங்குனது ரொம்ப பழசா இருக்கு. இல்ல பழைய பொருள் தான் இது, பழைய காலத்து பொருள் இது. நம்ம ஆயா யூஸ் பண்ணியது. ஓ சரி, அது இருந்தது ஞாபகம். ஆமா, அது அம்மா அதுக்காக அதை வச்சு அடிச்சிட்டோம். ஓகே ஓகே ஓகே. அந்த இதுமா அந்த மொமெண்டம் மாதிரி இருக்குது, அது வாங்குனது. இது விஜய் டிவில கொடுத்தது. அது ஓகே, ஜட்ஜா போனது கொடுத்தாங்க. இன்னும் இந்த டிவி வச்சிருக்கீங்களே, இந்த டிவி என்ன எவ்வளவு வருஷமா இருக்கு? இந்த டிவி ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு. எப்ப வாங்குனீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கு அந்த டிவி எப்ப வாங்குனது? எங்க மாமா கொடுத்தாரு, அது நல்லா ஓடுது, அது அப்படியே நாங்க வச்சுருக்கிறோம். அவன் வரும்போது கூட சொல்லுவான், நான் டிவி வாங்கி தரேன், வாங்கி அடிச்சு தரேன் அப்படின்வான். நான் தான் செவுத்துல அடிக்கிற மாதிரி பெரிய டிவி வாங்கி தரேன் திருட்டுக்கு வந்தேன்னா சொல்லுவான். நான் தான் வானடா, எனக்கு இது போதும், நானும் ஒரு தம்பி தான் இங்க பாக்குறோம், இது போதும்டா. ஏன்னா அந்த டிவில இது மழை வரும், இது எதனா ஒன்று ஆயிடும், இதாவது எப்படியும் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் இது எப்படி வச்சுருக்கேன். இங்க பாருங்க, இங்க வந்து 2 பீரோ வச்சிருக்கேன். இந்த பீரோக்குள்ள என்ன இருக்கு? துணிங்க தான் இருக்கு, ஃபுல்லா உங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே சரி, அப்படியே வெளியே போவோமா? இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, இவங்க யாரு? இவங்க புதுசு இல்லம்மா, இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்க அக்கா பையன். உங்க பேர் ப்ரோ? சந்தோஷ். சந்தோஷ். ஓகே, நீங்க என்ன முறை வேணும் வினோத்க்கு? எனக்கு சித்தப்பா முறை தான் வேணும். ஆனா வந்து நான் வந்து நிறைய சித்தப்பான்னு கூப்பிட்டது இல்ல, இவங்களை அத்தைன்னு கூப்பிடுறதுனால அவரையும் நான் மாமான்னு கூப்பிடுறேன். ஆனா அவரோட அண்ணன் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா வினோத் மாமா வந்து நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமே. அவங்கள பத்தி சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? ஃபேமிலியோட எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? ஃபேமிலியோட எல்லாம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப உள்ள எப்படி இருக்கிறாரு, அது ஒரு 100ல 10%ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாலியே நான் சொல்றேன் 10% தான். ஃபேமிலி கூட இருக்கும்போது செம்ம ஜாலி, என்டர்டைன்மெண்ட். நைட் ஒரு 10 மணி நாங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா விடிய காலையில 4 மணி ஆகும். எந்த வீட்டுக்கு பேசிட்டே இருப்பீங்க? விடிய பேசுறேன். அவரோட பாஸ்டர் லைஃப் எல்லாம் பேசுவாரு, எல்லாமே சொல்லி நம்மள வந்து இப்படிலாம் இருக்கணும் நம்மள வந்து அட்வைஸும் பண்ணுவாரு. நல்லா ஜாலியா வச்சுப்பாரு. எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டின்னு போய் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியத்துவம், பிரபலமான ஆளுங்கெல்லாம் நம்மள கூட்டின்னு போயிட்டு அப்படி கீழே உட்காரு அதெல்லாம் இல்ல. என்னெல்லாம் கூட்டின்னு போனா கூட அவர் பக்கத்துலயே ஒரு சேர் போட்டு, இப்ப கச்சேரிக்கே போனாலும் 4 சிங்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட என்ன உட்கார வைப்பாரு. விஜய் டிவிக்கு போனேன்னா விஜய் டிவி மேடையில நான் உட்காந்துருக்கேன், ஜீ தமிழ்ல உட்காந்துருக்கேன், உங்க சேனல்லயே நான் வந்திருக்கேன். கலாட்டாங்க நான் ஒரு மாமா இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் அங்க வந்திருக்கேன். ஒரு பக்கத்துல தான் நான் உட்காந்துருப்பேன். எங்க போனாலும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருவாரு, போன் பண்ணுவாரு. அதே மாதிரி அவரு என்ன கூப்பிட்டாருன்னா நான் அது மறக்க மாட்டேன். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி மாமா போலாம். மாமா எவ்வளவு ஸ்பெஷல் உங்க ஃபேமிலில? எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மத்தவங்களுக்கு எப்படி எங்க ஃபேமிலில எப்படின்னு எனக்கு தெரியல,
எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் மாமா ஒரு வார்த்தை சொன்னா டக்குன்னு நம்மளுக்கு அந்த கோவம் வருது. அப்படி இருக்கும். யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பவுமே நான் எதுவசமா அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவரு. அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எது வேணும் என்ன ஃபோன் பண்ணி அவரே சொல்லுவார் வாண்டடா, உனக்கு எது வேணும்னாலும் ஒரு கால் எனக்கு பண்ணணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவாரு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்டது அது நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே அக்கா, அந்த கிச்சனை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன ருக்மணி துணைன்னு போட்டிருக்கீங்களா? இது யாரோட பேரு? இது பேருமா? அம்மா பேரு சாமி பேரு மாதிரி போட்டிருக்கீங்களா? எதனால அப்படி? ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் இருந்து எங்ககிட்ட இப்ப சொன்னா நான் அழுதுருவேன். ஒரு சின்ன பொண்ணு போல இருக்க மாட்டாங்க அவங்க. ஒரு வயசானா எப்படி இருப்பாங்க, சோர்ந்து உட்காந்துருவாங்க. அப்படிலாம் இல்லை, நான் தான் வயசான போல இருப்பேன். அவங்க அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. என்னடா இது, நான் படத்துல இருப்பேன், அவங்க இந்த சாப்பாடுலாம் செஞ்சிருவாங்க. இப்படி ஓடுது அப்படி ஓடுது. இப்ப தண்ணி வண்டி வந்தோடனே நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, வந்தோடனே ஓடுறது எத்தனை வருது, அவ்வளோ அவர் ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப அவங்க இல்லாத போயிடுவோம். நான் 2 வருஷம் ஆகுது நான் வீட்டுல வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ செய்யும் போது அம்மாவை நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் சாப்பாடு செய்யறது, குழம்பெல்லாம் வந்து கையிலேயே கூட்டுவாங்க. அரைச்சி இப்பெல்லாம் நம்ம இதுல போட்டு அரைக்கிறேன் செய்யறேன், அப்படி கிடையாது. குழம்பு வந்து அப்படியே கையிலேயே கைப்பாங்க. அது சாப்பிடும்போது அந்த சூடாக சாப்பிடும்போது அது ஒரு சுகமா இருக்கும். இங்கே நம்மளா செஞ்சு நம்மளா சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும்போது நம்மளுக்கு அம்மா இல்லையே ஒரு வருத்தம். வினோத் வந்தால் கூட அந்த டைமில் வந்து நானாவது சாப்பிட்றியாடான்னு கேட்பேன். ஆனால் அவன் அப்படி கேட்க மாட்டான். போட்டுன்னு வந்து அவனுக்கு ஊட்டியே விடுவாங்க அம்மா. அம்மா ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம் வினோத்துக்கு. அவங்க எந்த அளவுக்கு செல்லமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அம்மா சாவை அந்த ஊர் புகழ் போல எடுத்தான் சாவை. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்து நல்லபடியாக தான் போச்சு சாவு. நான் ஒன்றும் அவனால அதுலேருந்து மீண்டு வரல. அம்மா எதனால இருந்தாங்க? உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, வயசாகுது இல்லைம்மா, உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க இது நினச்சி பார்க்காத மரணம். எப்படி டூருக்கு போனோம், எங்களை வந்து வினோத் ரொம்ப வம்பு பண்ணி கூப்பிட்டான். ஃபேமிலியாக போனீங்களா? ஃபேமிலியாக போனோம். இங்கே நம்பிட்டு ஒரு 50 பேர் 60 பேர் டூருக்கு போவாங்க. அப்போ நீங்க வாங்க, நான் காசு கட்டிட்டேன், நீங்க வரலன்னா எனக்கு கோவம் வரும். அதான் லாஸ்ட் டூரு. ஐயோ அம்மா நான் வரலடா அப்படின்னாங்க. இல்லை நீ வரலன்னா எனக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி எங்க 2 பேரும் கூட்டிட்டு போனான். அதுதான் லாஸ்ட் டூருக்கு போயிட்டு வந்தோம். ஒரு வாரத்திலேயே அம்மா உடம்பு சரியில்லாம பார்த்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம நல்லா தான் இருந்தாங்க. அது என்னன்னே தெரியல, வந்தாங்க. அது என்ன தொண்டை கொஞ்சம் சாப்பிட முடியாம விழுங்காம இருந்தது. எப்படி இருந்தாங்கன்னு எனக்கே நினைச்சு பார்க்க முடியல அவங்க இருந்தது. இன்னொன்று வந்து இந்த வீட்டில் வந்துமா எங்கள் அம்மாவும் எங்கள் பெருமாவும் ஒன்றா பிறந்தாங்க. ரெட்டபோர் ட்வின்ஸா. எங்கள் அம்மா கூடவே இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. 2 பேரும் எங்கள் பெருமா கேட்பாங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏண்டி உட்காயினே இருக்கிற என்ன போல ஓடுவியா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் பெருமாவில் ஓட முடியாது, அவங்க டெலிஃபோன்ஸில் வேலை செய்கிறாங்க. என்னடி எனக்கு கிண்டல் பண்ணுற நீ அப்படின்னு. ஆமாம் என்ன போல ஓடும், அவங்க இதில் ஓடுவாங்க, அவங்க இதில் ஓடிடுவாங்க. எங்கள் பெருமாக்காக கோபமாக வரோம், இருந்தாலும் தங்கச்சி ஆச்சே அப்படின்னு ஒரு ஜாலியாக எடுத்துப்பாங்க. இவ்வளோ நாள் எங்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா இல்லாத போயிடுவோம். இப்போ நான் எங்கள் பெருமா நான் கூட கேட்க மாட்டேன் சாப்பிட்றியா பெருமான்னு. எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அவங்க வயசு தானே, அவங்க சாப்பிட்ணும், அவங்க சாப்பிடணும். என்ன சண்டை போடுவாங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லாம அவங்க சாப்பிட்டியான்னு கேட்டியா, நீ கேட்க மாட்டேன்றிய, ஏன் இப்படி பண்ற, என்ன கூட என்ன கேட்க கூட பரவாயில்லம்மா, அவளை கேளுமா, டைமுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு. இப்போ எங்கள் பெருமை எங்கே இருந்தாங்க, கொஞ்ச நாள் அவங்களுக்கு மனசு கேட்கல. அந்த டைமில் சாப்பிட போட்டு வந்து கொடுக்குறது சாப்பிடுன்றது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து பட்டரவாக்கம், எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே எங்களுக்கு கஷ்டமாகுது. வினோத் வந்தால் கூட ஜில்லு, இப்போ அம்மா தான் இல்லை பெருமாவாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஜில்லோன்னு இருக்கும்போது வெளியில் தான் உட்காந்து இருப்பாங்க. ஜில்லோன்னு இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஃபோன் பண்ணி அவனும் பேசுவான், வரப்பாயின்னு அவங்களுக்கும் வயசாகுது. அதனால வந்து 2 பேரும் ஒன்றா இருந்து இப்போ செத்த உடனே அவங்க பிரிஞ்சு போய்க்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அக்கா தங்கச்சிங்களே இந்தமாரி ஒன்றா இருந்து நான் பார்த்தது கிடையாது. அவங்க லைஃப் அப்படி நல்லபடியாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்து வினோத் அண்ணாக்கு இந்த பாசம், எல்லாரையும் வந்து பார்த்துக்கணும் அந்த குணம்லாம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம், ரொம்ப பாசம் வினோத்துக்கு வந்து ரொம்ப பாசம். அப்புறம் அவளுக்கு வச்ச ஒய்ஃபும் ஒரு நல்ல ஒய்ஃப் தான், பேர் பாக்கியலட்சுமி. ஏதோ நல்லபடியாக கல்யாணம் பண்ணான். அவனை தான் பண்ணான். ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்தது. பொண்ணு பிறக்கும்போது அம்மா இருந்தாங்க, பையன் பிறக்கும்போது அம்மா இல்லை. அது வினோத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த பையனை பார்த்துட்டு இருந்துக்கலாமே அப்படின்னு. அப்புறம் எங்கள் அக்காவங்களாம் நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கிறாங்க.
எங்க ஃபேமிலி எல்லாம் அங்கங்க தனியா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறது நாங்க ஒண்டி எங்க பெரியம்மா வீடு பக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்க தம்பி வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க, இப்ப தினமும் வந்து டிவில பாக்குறீங்க, இப்ப இங்க இருந்து உங்க தம்பிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நல்லபடியா பொறுமையா இருந்துட்டு நல்லபடியா வெற்றியோட திரும்பி வா, நல்ல கேம்ஸ் ஆடி நல்லா ஜெயிச்சுட்டு வா. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வீடு எங்களுக்கு காமிச்சதுக்கு எங்களுக்கே ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு இந்த வீடு பாக்குறப்போ. ஏன்னா இந்த வீடு இப்ப இந்த மாதிரிலாம் வீடு எல்லாம் இப்ப பார்க்க முடியறது இல்லை. 200 வருஷம் பழைய வீடுனா இன்னும் எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.